பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன மக்களே, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறிய, அம்மைய காணல? எப்பா அம்மா லட்சுமி அத்தையை கூட யாருக்கும் சுகம் இல்லைன்னு பார்க்க போனவப்பா. அப்படியா? எப்ப போனா? அம்மா போய் நிறைய நேரம் ஆகுதுப்பா. சாப்பிட்டீங்களா மக்களே ரெண்டு பேரும்? இல்லப்பா இனிதான் சாப்பிடணும். அண்ணியும் அண்ணனும் இல்லையம்மா? அண்ணியும் அண்ணனும் பெய்யிருக்காவப்பா. ஓ அப்படியா, சரி மக்களே, அப்போ ரெண்டு பேரும் இருங்க, நான் ஒன்று போய் அம்மையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா? இனி நீங்களும் அங்கே போய் பார்த்துட்டு நீங்களும் எப்போ வருவீங்கன்னே தெரியாது. ஆமாப்பா நீங்களும் போவாதுங்க, அம்மைக்கான ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி மக்களே, அப்பா அம்மைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். எடி அப்பா வேற வந்தாச்சு, போ ஏதாவது சமையல் பண்ணட்டி. எது சமையல் பண்ணணுமா? நான் பண்ணணுமா? வீட்டிலே எல்லா விஷயத்துலயும் நீ தான் மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ரொம்ப வாயை காட்டுவல்லையா? போ போய் சமையல் பண்ணு. சே பையன் நீ எனக்கு தங்கச்சின்னு வந்து கிடைச்சிட்டியா பாரு, கேவலமா இருக்கு. ஆமாட்டி சொல்லுவா, அத நான் சொல்லணும்டி, நீ சொல்லியா? இங்க பாருட்டி, தங்கச்சின்னா அக்கா சொன்னா கேட்கணும். அக்கா கிணத்துல குதின்னு சொன்னா கூட குதிக்கணும். ஏன் நேத்துதான் சமுத்திரம் படம் பார்த்தியோ? டயலாக் காட்டு வீசியா? மூத்த பிள்ளை நீ எல்லாம் சொன்ன மட்டும் போதாது, வேறையெல்லாம் செய்யணும், அப்பதான் மூத்த பிள்ளை. என்கிட்டே மாறி மாறி பேசியாரேட்டி நீ. ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கு அம்மா வரமேட்டு சமையல் பண்ணு, இல்லன்னா அம்மா வந்தானே நீ தான் திட்டு வாங்குவா, என்ன தெரியாது. நல்லா சொல்லு. இப்ப நான் சமையல் பண்ணி நீ தின்னலான் இருக்கிறியோ? நினைச்சுக்கிட்டே இரு. சமையல் பண்றேன்னா பண்ணு, அம்மா வந்தோன்னா உனக்கும் ஒரே மாதிரி தான் அடி கிடைக்கும், எனக்கும் அதே தான் கிடைக்கும். நான் வாங்குறது ஸ்ட்ராங்கா தான்ப்பா இருக்கேன். ஓஹோ அப்படி வேற போயிட்டா உனக்கு தின்னுட்டு. எனக்கு நல்ல ஐடியா தெரியும்டி, நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. இவ்வளோ நேரம் முறைச்சிக்கிட்டு இருந்தா இப்ப சிரிக்கியா? என்னட்டி பிளான் போட்டிருக்கியா? வேற என்ன பிளானு? அப்பாட்ட போய் கடையில வாங்கி கேப்பேன் போட்டி. ஏக்கா வாங்கி கேக்கியதான் கேக்கும், புரோட்டா வாங்கி கேப்ப மாட்டி, நைட்டுக்கு சூப்பரா இருக்கும். இவ்வளோ நேரம் வாட்டி போட்டின்னு பேசினா இப்ப அக்கா இல்லட்டி உனக்கு? நம்ம எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அக்கா தங்கச்சி நில்லனே ஆகும். புரோட்டான்னு சொன்னா நல்ல வாயை பழந்துட்டு நீ. வாக்கா போய் கேக்கலாம். யார நம்மளால ஒன்னெல்லாம் நம்பவே விடாதட்டி, வா போய் கேப்போம். சரிக்கா சரி வா போய் கேக்கலாம். அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆகணி நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. வருத்தப்படாத அச்சுதா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. நேத்தை விட அம்மா அன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன் இல்ல, நீ ஏன் பயந்துட்டு இருக்கா? அம்மாவை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குங்க. அல்லாத அச்சுதா, நீயே உன் தம்பிக்கு ஆறுதல் சொல்லணும். அவன் ஒவ்வொரு மூலையா இருந்து அவன் எழுதிட்டு இருக்கான், அவன் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா உங்க அப்பா வேற, அவங்களாம் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லாருக்கும் நீ ஒரு ஆறுதல் ஆயிராச்சுதா. கஷ்டமா இருக்குங்க. அரவிந்து அக்கா ஏம்மா? வருத்தப்படாதங்க மக்களே, ஒன்னும் ஆகாது. வருத்தப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது அம்மாவுக்கு. என்ன லட்சுமி ஆறுதல் சொல்ல வந்துட்டு நீயே இப்படி பண்ணா பிள்ளைய பயப்படலையா செய்யும்? அரவிந்து போ மக்களே, போய் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு 2 சாப்பிட்டுட்டு வாங்க போங்க. வேண்டாம்மா எனக்கு இதுவும் வேண்டாம். போ மக்களே போ போய் சாப்பிட்டுட்டு வா, எத்தனை நாள் இப்படி இருப்பா? போ கூட்டிட்டு போ மக்களே, கூட்டிட்டு போ. என்ன லட்சுமி ஆறுதலா பேசண்டி, நீயே இப்படி அழுதா பிள்ளைய பயப்படதானா செய்யும்? 2 பேரையும் பார்க்கவே பாவமா இருக்குக்கா. சரி வா உள்ள போய் அவங்களே பார்த்துட்டு வருவோம். சரிக்கா வாங்க வாங்க சம்மந்தி வாங்க. உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? எப்படி இருக்கு சம்மந்தி? ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு ஏதாவது ஆகிற முன்னாடி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை மட்டும் பாத்துறணும் சம்மந்தி. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா சம்மந்தி, எனக்கு ஏதோ உடம்புக்கு ரொம்பவே முடியல, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை மட்டும் சீக்கிரமா பாத்துறணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. என் கவலை எல்லாம் எனக்கு என் பிள்ளைய நினைச்சுதான். அவளை ஒரு நல்ல இடத்துல தான் கட்டி குடிக்க ஒரு மனசு திருப்தி இருக்கு. அதே மாதிரி அவளோட கல்யாணத்தையும் பார்த்துட்டேன்னா எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனையே இல்லை சம்மந்தி. எனக்காக இந்த ஒரு உதவியும் பண்ணுங்க சம்மந்தி, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நான் பார்க்கணும் சம்மந்தி. ஏக்கா நீங்க பயப்படாதுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. பிள்ளைக்கு கல்யாணத்தை சீக்கிரமா எடுத்துருங்க. கல்யாணம் சீக்கிரம் எடுத்துடலாங்கிற ஒரு நல்ல பதில பேசி சீக்கிரமா சொல்லுங்க சம்மந்தி. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்க, பிள்ளைகளை கல்யாணம் நல்லபடியா எடுக்கலாம். ஆமா நீங்க எதை பத்தியும் வருத்தப்படாம இருங்க.
எவ்வளவு வாரம் முன்னாடி சட்டை புட்டுன்னு சிக்கனை வச்சுட்டு மாறலான்னு பார்த்தா இவ வந்து நிற்கியா. வந்தவா எதுக்கு வந்தானேன்னு தெரியல, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கியா. ஞாயிற்றுக்கிழமை தான் சிக்கன் மட்டன் வச்சா ஒவ்வொருத்தியா பாத்திரத்தை தூக்கிட்டு வராளோ நீ. திங்கக்கிழமை வைக்கலான்னு பார்த்தா இவ வந்து நிற்கியாளே. என்ன வந்து இவ்வளோ நேரம் நிற்கும், ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கியாளா? ஒருவேளை இன்னைக்கு வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணியாளோ? அதான் அமைதியாக நிற்கியா போல இருக்கு. பேச்ச கொடுத்து பார்ப்போம், அப்பதானே தெரியும். என்னக்கா வந்துருங்க, ஒண்ணுமே பேசாம நிக்கிறிய? இல்ல உமா, அதான் வந்துருக்கியா, என்ன திடீர்னு வந்துருக்குதேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இல்ல, இவ்விய வேலையை போயிட்டாவ, வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதான் ஒரு 2 நிமிஷம் இங்கே வந்துட்டு போகலான்னு வந்தேக்கா. சமையலெல்லாம் காலையிலே முடிச்சிட்டியோ? ஆமாக்கா, அவையில வேலையை கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால காலையே சமையலை முடிச்சு கொடுத்து விட்டுட்டேன். கரைக்கு என்னென்ன வாங்கினா? வீட்டில் ஒரு சாதனம் இல்லைக்கா, கொஞ்சம் போல புளி சாதம் கிண்டி பிள்ளைங்க அவியலுங்கம்மா கொடுத்து விட்டு அனுப்புனேன். பிள்ளைங்க செல்வையும் கொடுத்து அனுப்புனா. மத்தியானம் நீ வான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறா? அதான் நீங்க மத்தியானத்துக்கு என்ன வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டு போலான்னு வந்தாலாம். இருக்கதே கொஞ்சம் போல சிக்கனு, நான் இது எத்தனை பிளேட்டோட பங்கு வைக்கிறதுக்கு? அப்படியாவுமா? நானும் எனக்கு ஒன்றும் வைக்கல பத்துக்க. வைக்கலையோ? என்ன சமையல் பண்ணலான்னு நினைக்கிறிய? ஒன்றும் கிடையாது பத்துக்க, எனக்கு நீ எல்லா சாதனமும் இனிதான் வாங்கணும். அதான் கொஞ்சம் போல தேங்காய் இருக்கு, துவையல் அரைக்கலான்னு பாக்கி. துவையல் அரைக்க தேங்காய் எடுக்கலான் இருக்கும்போது நீ வந்து நிக்கியா? துவையலா? சரி, எனக்கும் கொஞ்சம் போல துவையல் தந்தாலும் பிரச்சனை இல்லைக்கா, தாங்க. துவையல் நீ சொன்ன பிறவாது போவான்னு பார்த்தா இன்னும் கதையில பேசிட்டு இருக்கியா, போற மாதிரியே தெரியலையே. என்னக்கா யோசனை பலமா இருந்த மாதிரி இருக்கு? இல்ல, எனக்கு நீதான் எங்க இருந்து வருவியலோன்னு நினைச்சேம்மா, வேற ஒண்ணும் நினைக்கல. என்ன ஒரு அணக்கம் இல்லாம நிக்குதியா 2 பேரும்? அட கடவுளே, இந்த நேரம் இந்த மனசு எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியலையே. ஏங்க நானும் உமால 2 நிமிஷம் நின்று பேசிடக்கூடாதா? உடனே வந்துட்டிய, நீங்க போங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. இல்லட்டி நீதான். என்ன தெரியுங்க, நீங்க போங்க, நான் என்ன வாரேன். என்ன அத்தனை வா திறக்க விடாம இவ பேசியா, என்னமா இருக்கா? இல்ல வசந்தி, ஏதோ வெளியெல்லாம் போனோம், சின்ன பொண்ணெல்லாம் பார்த்து 2 நாளாவது சுத்த போனெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அது நான் எல்லாம் இப்ப போலாம், நீங்க போங்க, நான் இப்ப வாரேங்க, போங்க. அதான்டே சிக்கன் செஞ்சோ சோம்பேறி சிக்கனா ஏதோ பண்ண போறேன்னு சொன்னா, பண்ணிட்டேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்துட்டே. கிறுக்கு மனசன், என்னது தெரியக்கூடாது நினைச்சனோ சத்தம் போட்டு சொல்லியாச்சு. என்ன சோம்பேறி சிக்கன் செய்துட்டியா எப்படி? எல்லாம் செய்தாச்சு, கிளம்புங்க போங்க, கொண்டு வரேன் போங்க. தன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணியாச்சு, செய்யாச்சு இல்லையா? இவளை இனி என்னத்தை சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உமா, அது வந்து மறந்து போச்சு பாத்துக்க, வர வர ஓவர் மறதி பாத்துக்க. என்ன சமையல் பண்ணன்னு எனக்கே தெரியலன்னா பாத்துக்க, அவிய வந்து ஞாபகப்படுத்திட்டு போறாவ. நான் எல்லாம் நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன் சமாளிக்கிற விஷயத்துல, உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. கண்ணு முன்னாடி சிக்கனை வச்சுட்டு மனசார துவையல்னு சொல்லிட்டா பாரு நீ. என்னடா அக்கங்கிற ஒரு மரியாதை இல்லாம அவாய்வான்னு சொல்லியா? பொய் புளி வீட்டு தெரிய உனக்கு ஒரு மரியாதையா? சே, வாங்கிட்ட வந்தேன் பாரு. ஏக்கா 4 முடி இங்க எனக்கு 2 பேரும். ஆமா, ஏன் இப்ப நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கியா? ஏக்கா அந்த அஜிதா பிள்ளைக்கு அம்மைக்கு ரொம்ப முடியலையா, நல்ல சீரியஸா இருக்கான், வாங்கக்கா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயே, அப்படியே சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? ஆமாக்கா வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி சரி, உடனே போவோம், நீங்க 2 முன்னாடி போங்க, நான் இப்ப வாரேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, கையோட கூட்டிக்கிட்டே வா. இல்ல சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் மேல பாத்திரம் கிடக்குது, இவ்வளத்தை மட்டும் அலசி வச்சுட்டு ஓடி வரேன். பாத்திரத்தெல்லாம் பிறகு அலசலாம் வாங்க, அங்க ஒரு உயிர் ஊசலாடிட்டு கிடக்கு, அதை போய் முதல்ல பாப்போம், வந்துருங்க. கை கட்டியது கூட வாய் கேட்டமாயிட்டே. சரி போவோம். அதுக்குள்ள சின்ன பொண்ணு, இவைய வேற நீ வீட்டுல தான் இருக்கியாவ, அதான் கொஞ்சம் யோசனை. ஆமா, என்னமோ 24 மணி நேரமா வீட்டுக்குள்ளேயே இருந்திய, எப்பவும் வீடு வீட தானே சுத்திட்டு தெரிவிய. இப்போ ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிடியும், ஒன்னும் சொல்ல மாட்டாவ, நடிச்சாம வாங்க. ஏன் இறச்சி ஏதாவது அடுப்புல இருந்து கொதிச்சுட்டு இருக்கோ? எப்படின்னு தெரியலையே, வரவளும் போறவளும் கரெக்டா இறச்சின்னு சொல்லியாலே. சரி வாங்கம்மா, வந்து எல்லாத்தையும் பாருங்க, வந்துருங்க. போ போ, வாரேன். என்னது போ போ போ, கூடே வாங்க, உங்களெல்லாம் நம்பவே முடியாது. தள்ளாதனா, வரேன். அஜிதா எங்க மக்களே, அழுதுகிட்டே இருந்தா, வீட்டுக்கு கொண்டு விட சொன்னேன் இல்லையா, கொண்டு விட்டுட்டியாமா? ஆமாம்மா, இப்பதான் கொண்டு விட்டேன். வீட்டுல இருந்தா அவ அழுதுகிட்டே தான் இருக்கா. பூமாரிய கொஞ்ச நேரம் அங்க போய் இருக்க சொல்லுங்கம்மா. சரி மக்களே, நான் சொல்லேன். நீ அப்போ வீட்டு போயிட்டு வரையாமா? இல்லம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. அஜிதாவோட அப்பாவும் தம்பி இப்ப வரேன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் நான் இருக்கிறேம்மா.
வேண்டாம் மக்களே, நீயே 3 நாளா ஹாஸ்பிட்டலும் வீடு மக்கா ஓடிட்டு இருக்கிய. நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நானும் அம்மையும் நீ வரதர இருக்கோம். பரவாயில்ல அத்தை, நீங்களும் அம்மாவும் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறீங்க. நீங்களும் போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துக்கிறேன். அஜிதாவோட அப்பா வந்தோடனே நானும் கிளம்பி வந்துடுறேன். உங்கள் 2 பேரையும் ஆட்டோ பிடிச்சி விடியே, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டா நீ தனியாலே மக்கா இருப்பா. பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரம் இருக்கிறேன். அதுக்குள்ள அவங்களும் வந்துடுவாங்க இல்லையா? ஆனந்திட்ட வேற ஃபோன் பண்ணேன், அவனை வரேன்டான்னு சொன்னான். அப்போ சரி வா லட்சுமி, நம்ம போய் பிள்ளைகள ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் அனுப்பணும் இல்லையா? அப்போ பூ மாதிரியே அஜிதா வீட்டில் கொண்டு விட்டே வருவோம். சரிக்கா, அப்போ நம்ம கிளம்புவோமா? சரி வா போகலாம். வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சி உங்களை ஏற்றி விட்டுட்டே வரேம்மா, வாங்க. சரி வா மக்கா. சின்ன பொண்ணு, இந்த பெரிய ஆஸ்பத்திரி நம்ம எங்க போய் தேடுறதுக்கு? அடா ஆமா, அந்த பிள்ளைக்கு அம்மைக்கு பேர் நமக்கு தெரியாதே. எப்படியா ராணி அக்கா லட்சுமி அக்கா இங்க எங்கேயா தானே இருப்பாவ, ஒரு ஃபோன் பண்ணி பாப்போமா? அதான் எஸ்டிடி பூத்தே பக்கத்து நிக்குது இல்லையா, பண்ண சொல்லுவோம். ஓய் 4 முடி வச்ச சிக்கனை தின்ன விடாம ஆஸ்பத்திரிக்கு அவளுக்கு என்ன கொண்டு விட்டுட்டாளுவ. ச்சே, நான் போக்குல வீட்டுல இருந்திருந்தேனா அந்த சிக்கனையும் வச்சு அழகா சாப்பிட்டுட்டு மத்தியானம் தியேட்டருக்கும் கூட்டிட்டு போயிருப்பாவ. அவளுக்கு வேற நீ வேலை இல்ல, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாளுவ. 4 முடி என்னண்ணா, என்ன பிரச்சனை? 4 முடி 5 முடின்னு கூப்பிட்டு இருக்கியா? ஏன்? அதான் 4 முடி, கோவப்படாதுங்க. ராணியக்கால ஒரு போனை பண்ணி எங்க இருக்கவனு கேளுங்க. ஆமா, நான் ஃபோன் பண்ண மட்டும் எடுத்துருவாவ. ஒருக்கா அடிச்சுதான் பாருங்கக்கா. எடுத்தாவளா? ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. ஐயே, போனே அட்டன் பண்ணலையா? அப்ப நம்ம எங்க போய்க்கா பாக்குறது? எந்த வார்டில் இருக்காவ எந்த ரூம்ல இருக்காவ ஒன்னும் தெரியாம தின்ன கூட விடாம கூட்டிட்டு வந்துட்டியே. இருங்க சின்ன பொண்ணு, இன்னும் ஒரு நர்ஸ் பிள்ளை நிக்கல, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாப்போமா? சரி உமா, கேப்போம். ஆமா, நல்லா கேப்பிய. பேர் தெரியாம எப்படி நான் கேப்பிய? தள்ளுன, நானே கேக்கேன். ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க, என்ன? ஆக்சுவலி ஐ ஆம் சீயிங் ஒன் பேஷண்ட். என்ன? அதான் இங்கிலீஷ் வரல இல்லையா, தமிழ்லயாவது கேளுங்கக்கா. கேட்கணுமா வேண்டாமா? உங்க வாயை முடி நிப்பீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலி ஒன் ஓல்டு லேடி அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருக்காங்க நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ தட் பேஷண்ட் நேம் ஆர் அட்ரஸ் அண்ட் எனி ஐடி. ஓகே, பட் ஐ see the patient immediately seeing. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. சின்ன பொண்ணு, இவ நம்ம மானத்தை வாங்க தான் வந்திருக்கியா? பாப்போம்மா, எதுவரை போகுதுன்னு பாப்போம். ஏய் சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்னடா? எந்த பொண்ணு பேருக்கா? அரவிந்த் மேரேஜ் பண்ற பொண்ணு பேர் என்னடா? அஜிதா. ஓகே ஓகே. ஓகே சிஸ்டர், த அட்மிட் பேஷண்ட் டாட்டர் நேம் இஸ் அஜிதா. பேஷண்ட் பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எந்த வார்டில் இருக்காங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஐ டோன்ட் நோ தட் லேடி ஹஸ்பண்ட் ஹேர் yellow கலர். என்னம்மா ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் வேலை இல்லைனா எனக்கு அந்த வேலை இல்லாமல் நான் இருக்கேன். பேஷண்ட் பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஊரு தெரியாது, ஒன்றும் தெரியாது, வந்துட்டாவ பார்க்கங்கனே. டோன்ட் ஷவுட், கூல் கூல். ச்சே, என்னடா நான் என்னடா தப்பா கேட்டேன், இப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டா? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாலும் இவ்வளோ ஏன் முறைக்கலன்னு தெரியலையே. ஏன்டா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஒழுங்கா கேட்டாலே அந்த சிஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருப்போம். அதை விட்டுட்டு இங்கிலீஷில் பீத்தியே நீ. வெளியெல்லாம் வந்தா இப்படி தாண்டா பேசணும், அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், புரியுதா? ஆமா, நல்லா தந்தாவில்ல சிஸ்டர் மரியாதை. வாயை மூடிட்டு வாங்க. இங்கிலீஷ்ல பேசி அவளை இங்கிலீஷ் ஒரு எழுத்து தெரியாது, பேசியத பாரு. ஏண்டா நான் பேசுனது எல்லாமே தப்பாடா? வா உமா, அது லூசு மாதிரி நின்று பேசிட்டு இருக்கட்டு, நீ வா. ஏண்டா நான் நல்லா தானடா பேசுனேன், இவ்வளவு ஏன் மூஞ்சி தூக்கிட்டு போறாளுவ? எல்லாம் பொறாமடா, நான் நல்லா பேசிட்டேன்ல பொறாம. ஐயோ, பேசிட்டு இருந்தாலே போயிட்டாலே. நாமளும் போவோம், இவ்வளவு எங்க போய் தேடாதுக்கு? என்னண்ணா ஹாஸ்பிட்டல்ல வாணி கூட்டிட்டு வந்து இப்படி பாதியிலே விட்டுட்டு போறிய? உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தது கூட்டிட்டு வராமலே வந்திருக்கலாம். பேசாம வாய வச்சுட்டு இருங்க. இந்த வார்டில் இருக்கவனை கேட்க சொன்னா ஹேர் கலரு எல்லோ என்னெல்லாம பீத்திட்டு இருந்திய சொல்லுவானே இழுவ. உங்களுக்கெல்லாம் கேட்க தைரியம் இல்ல, நான் தைரியமாவது கேட்டேன் இல்லையா? தைரியமா கேட்டு என்ன பிரயோஜனம்? தமிழ்ல கேட்டிருக்கணும். வராம பிடிச்சோல இப்படிதான் சொல்லிட்டு இருப்பிய. ஆமா, அரவிந்த பாத்தியெல்லாம் இப்படி காணல, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீ எல்லாம் கூப்பிட்டானே நான் பின்னாடி வந்தேன் பாருண்ணா, எனக்கு இது தேவைதான். கூட்டிட்டு வந்துட்டு பாதியில விட்டுட்டு போறாளுவ. என் போக்கில் நீ வீட்டுல இருந்திருந்தா கூட நீ என்ன தேட்டருக்கு கூட்டு போயிருப்பாவ. எங்க தேட்டருக்கா? என்ன திடீர்னு? ஆமா சின்ன பொண்ணு, அவியல வேற என்ன வேலை இல்லையா, தேட்டருக்கு போலான்னு பிளான் பண்ணோம். நீங்க என்ன இப்படி ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து விட்டுட்டிய. தேட்டருக்கு தானே போனோம், இப்ப போயிருவோம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நிஜமாவா? தேட்டருக்கா? போமா. அயலான் அயலான் படம் பார்க்க போமா சின்ன பொண்ணு? போமானா? அயலானோ அயல் நாடோ எது பார்க்கணும்னு சொல்லுங்க, உடனே போயிருவோம். சரி வா, அப்ப முதல்ல தேட்டருக்கு போயிட்டு வந்து 2வது பொம்பளை வந்து பார்க்கலாம் வா.
ஆமா, யோசிச்சு பார்த்தா அதுவும் சரிதான். வாங்க போவோம். என்ன சின்ன பொண்ணு, அவிய சொல்லிய படத்துக்கு தான் போகணுமா? அப்ப உனக்கு என்ன படத்துக்கு போனோமா? எனக்கு இப்போல படத்து பேர்லாம் தெரியாது. ஏதாவது நல்ல படமா இருந்தா போதும். என்ன இப்ப 2 பேரும் தியேட்டருக்கு போனோம், அவ்வளவுதானே. வாங்க ஜாலி சின்ன பொண்ணு, வா போவோம் போவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க 2 பேரும். என்னடா தியேட்டர் கூட்டம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிய? நீங்க என்ன சொன்னீங்க? தியேட்டருக்கு போனோம் தானே சொன்னீங்க. திரும்பி பாருங்க, பெருசா எழுதி போட்டு பாருங்க தியேட்டர்னு. என்ன சின்ன பொண்ணு விளையாட செய்யா? நான் எந்த தியேட்டர் சொன்ன, நீ எந்த தியேட்டர் கூட்டு வந்திருக்கிய? நானும் நினைச்சேன் புது படம் எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தியேட்டருக்கு போறோன்னு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டா? பின்ன நீங்க 2 பேரும் பண்ணியதை பார்த்தா கோவம் வராதவன கூட கோவம் வரும். ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்துட்டு இன்னும் அவளை பார்க்க கூட இல்ல, அது கடையில தியேட்டர் பார்க்கணும்ல ஆசைப்படுது. தியேட்டரு நல்லா பார்த்துடுங்க, நல்லா வாசிடுங்க. தியேட்டர் கிறுக்கி ஒழுங்கா வாசிச்சுட்டு ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுக்கிட்டு வாங்க, வெளியே நிக்கேன். பத்தியான இழுவ நம்மள எந்த தேட்டர்ல கொண்டு விட்டுருக்கியான்னு பாத்துக்க. இவ்வளவு பியாச்சனமே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம் பத்தியா? அப்பவே இவ்வளவு கூட வராம வீட்டுல ஏதோ குழம்பையும் சோறையும் தின்னுக்கிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆமா, 24 மணி நேரமா சாப்பாடு சிக்கனு அப்படியே இருங்க, புத்திய மாத்திராதுங்க. என்ன இழுவ நீயும் இப்படி சொல்லியா? தேட்டரை வாசிச்சுட்டு ஒழுங்கா வந்து சேருங்க, வெளியே நிக்கி. அவ பேச்சு இவ பேச்சுன்னு கேட்டு வந்ததுக்கு பேசாம வீட்டிலே இருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆள் ஆளாக்குல நம்மளை கலாச்சிட்டு போறாளுவ. காலங்காத்திலே மழையா இருக்கு, 2 பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரி இருக்கு. எங்க போறீங்க? நாங்க எங்கக்கா போவோம், கொஞ்சம் போல சாதனங்கள் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் சந்தையை போய் வாங்கிட்டு வரலான்னு போறோம். ஆமா பாத்திமாக்கா, அன்னைக்கு போய் விசாரிக்க போனீங்க இல்லையா ராணிக்கா வீட்டுல, ஏதாவது தெரிஞ்சா? ஏன் அதை பத்தி சொல்லாண்டம்மா, 2 நாளா உங்களை தேடிட்டு கிடைக்கேன், 2 வரையும் காணவே முடிய மாட்டேங்குது. என்னக்கா என்ன விஷயமா? அந்த அரவிந்த் பாத்துருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு அம்மைக்கு சீரியஸா இருக்கான் பாத்துக்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேக்கா, இப்ப ஏதாவது தெரியுமா? அது மட்டுமா, இப்ப கல்யாணம் நடக்கவே டவுட் ஆயிரி போச்சு. அதுவும் தெரிஞ்சது தானேக்கா, புதுசா ஏதாவது சொல்லுங்க. அன்னைக்கு கேட்க போகும்போது வேற ஒன்றும் சொல்லலையா? அன்னைக்கு போனேன், இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரா வந்து இல்லையா, அந்த பூங்கொடிக்கு வீட்டுல இருந்து நிறைய பண்டம் கொடுத்துட்டு இருக்கு பாத்துக்க. அப்படியாக்கா? ராணி அக்கா கண்ணுல காட்டவே இல்ல. நான் போறேன் பாத்துக்க, பாட்டிலா அடைச்சுக்கிட்டு இருக்கியாவா, அவ்வளவு பண்டம். பூங்கொடி வீட்லயும் வசதி உண்டு இல்லையாக்கா, அதனால இப்ப வாங்க முடிஞ்சாலே வாங்க முடியும். அதான் ராணி அக்கா எல்லாம் வாங்கியிருப்பாவ. அந்த நேரம் போனேன்னா 2 முறுக்கு மட்டும் கையில தந்தாவ. நான் பின்ன இனி வீட்டுல பிள்ளையெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பார்சல் பண்ணி தாங்கன்னு கேட்டேன், ஒரு 5 தந்தாவ. அதான் அன்னைக்கு வாங்கிக்கிட்டு எங்ககிட்ட வராம அப்படியே போனீங்களோ? கதையை சொல்ல வருவீன்னு நாங்க 2 எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? அதுக்கு நீலமா கொஞ்சம் மழையும் பெஞ்சு இல்லையா, அதனாலதான் கிளம்பிட்டேன் பாத்துக்க. சரிக்கா, சரிம்மா, பின்ன நான் இதை உங்கள்கிட்ட சொல்லலன்னு வந்தேன், போறேன்னா. பத்தியா போன இடத்துல கொஞ்சம் கிடைச்சோன்னா நம்ம கிட்ட கூட வராம அப்படியே விட்டு கொண்டு போயிட்டா. ஆமாக்கா, என்ன இவ மட்டும் எனக்கு குறைஞ்சவளா? பாத்திமாலே நம்ப கூடாது, கேட்டேலா? நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லுவா, நம்ம பின்னாடி வச்சு யாரையும் பேசுவா, அப்படிப்பட்ட ஆளாகும். எனக்கு அது அப்பவே தெரியும், இருந்தாலும் 2 வீட்டு கதையை கேட்கணும், இவள்கிட்ட காக்கா பிடிச்சாதான் உண்டு, அதனாலதான் வைக்க கூட வச்சிருக்கிறது. ஆமாக்கா, அது நம்ம உண்மைதான். ஒரு நியூஸ் பேப்பர் போச்சு, அடுத்த கேமரா வந்தாச்சு பாருங்க. என்னக்கா கிறிஸ்மஸ் செஞ்சுட்டு மருமோ வீட்டுக்கு போனாவி, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சா எப்படி? ஆமா, வருவா, நல்லா வருவா. எப்படா இங்க இருந்து பூச்சிட்டு போலான்னு இருக்கியா? ஏக்கா என்னாச்சு? சரியான திமிரு பிடிச்சவாமா, ஒரு வார்த்தை சொன்னா கேட்க மாட்டா பத்துக்க. நான் சுக்குன்னு சொன்னா அவ கொக்குன்னு சொல்லியா? என்னக்கா பின்ன உங்க மருமகளை நல்லா மிரட்டி வச்சிருக்கேன், நீங்க சொல்றதான் கேட்பானெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நாளா நான் சொல்லியேதான் வாக்கு, நான் போட்டதுதான் கோடுன்னு இருந்தா. 2 நாள் பக்கத்து வீட்டோல்ட்ட வந்து போய் பேசுனாமா, இப்ப என்கிட்ட என்ன மாறி பேசியா தெரியுமா? ஓ அப்படியாக்கா, யாருகிட்ட பேசுனா? வேற யாருகிட்ட பேசுனா? அந்த சுதா கலா இவ்வளவு கூட தான் இவ்வளவு கம்பெனி. ஓஹோ அப்படியா, அவ்வளோ கூட சேர்ந்தா எப்படிக்கா குடும்பம் நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதானே, அவ்வளோ எல்லாம் எப்பவுமே அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுறது, அடுத்தவங்கள பத்தி பேசுறது மட்டும்தான் வேலையாவே வச்சிருக்காவ. அதானே, நம்ம ஆனா அப்படியா, நம்ம உண்டு நம்ம பாடு உண்டுன்னு இருப்போம். அவ்வளோ எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும். ஆமாம்மா, என் மூணுக்கு பைசா கூட என்கிட்ட வாங்க விடியா இல்லை பத்துக்க, உடனே வந்து நின்று கணக்கு கேட்கியா? ஓ அப்படியாக்கா, அதனாலதான் உங்களை ஆளையே வெளியே காணலையோ? எங்க போறதுமா, நான் பாட்டுக்கு சுதந்திரமா திரிஞ்சேன். இவளை எப்ப கெட்டி வச்சனோ அப்பவே என் நிம்மதி போச்சு. கொஞ்சமாவது உங்க சொல் பேச்சு கேட்டு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய வழியை பாருங்கக்கா. ஆமா, இப்ப அவளுக்கு அம்மை கேட்டு போயிருக்கா, வரட்டு எல்லாம் வரட்டுன்னு தான் வச்சிருக்கேன். என் மனவேதனையை யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல நேரம் உங்களை பார்த்தேம்மா, உங்ககிட்டயாவது சொன்னனே. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கக்கா, நாங்க கேட்கலாம்.
சரிம்மா பின்ன போறேன். பாத்தியகிதா கிளவி பேசியத அந்த மருமக பிள்ளை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப அவ 2 வார்த்தை மாறி பேசிட்டாளாம். தாங்க முடியல பாரு. ஆமா ஆமா இந்த பொம்பளைங்க இவைய சொல்லியேதான் அவ கேட்கணும், இவைய சொல்லியேதான் செய்யணும். அந்த பிள்ளை இப்பதான் கரெக்டா பேச ஆரம்பிச்சிட பத்தியலக்கா. ஆமா பின்ன இன்னும் அவ எத்தனை நாளவ பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பா. 4 வீட்டுள்ளவ பேசண்டாமா கலவிக்க கொழுப்பு பாரு. ஆமாக்கா இவ்வளவு நாளும் கலவி அடுத்தவங்க கதையை கேட்டு நல்லா ரசிச்சு ருசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்து இப்ப தான் வீட்டுல பிரச்சனை வந்தோன்னதான் மூஞ்ச பத்தியலா. ஆமா கீதா இதுக்கு வேலையே அதுதானே. அடுத்த வீட்டுள்ள சண்டை ஏற்படுத்தி விடியதானே. இப்ப தான் வீட்டுல பிரச்சனைனா மூஞ்சி சரியா ஆகுட்டு போகுது பாரு. நம்ம ஏக்கா அவிய கதையை பேசுறோம். வாங்க போய் மண்டை மார்க்கெட்டு போயிட்டு வருவோம். வந்து எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. ஒரு பஸ்ஸை கூட காணல. ஃப்ரீ பஸ் விட்டாலும் விட்டாவ என்ன நேரமும் பஸ் கூட்டமாக தாக்கா போகுது. வா அண்ணா ஒரு பஸ் வருது போயிட்டு வந்துடும். ஆமாக்கா சீக்கிரமா போயிட்டு வரும். வந்தாதான் கிளவிக்க மருமோ சாயங்காலம் வரோம். ஏதாவது கதை கேட்க முடியும். அது என்னமோ சரிதான் கீதாவா. இடி நீ ஸ்கூல்ல போயிட்டு எப்போ வந்த? நான் எப்பவே வந்தாச்சு. நீ பூமாரி அக்கா வீட்டுல இருக்கும்போதே நான் வந்தாச்சு. நானே வீட்டுல வந்தா தனியா இருக்கணும்னு தான் பூமாரிய வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தேன். இப்ப அவங்க அன்னிக்க விட்டு போனா அதனால தான் இங்க வந்தேன். வர வழியில ஒரு வார்த்தை அக்கா வாணி கூப்பிட்டா என்னட்டி குறைஞ்சா போயிருவா. ஆமா நீ வார கொஞ்ச நேரமாவது வீட்டுல நிம்மதியா இருக்கலான்னு நான் ஒத்தைக்கு வந்து இருந்தேன். நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அட்டி. உனக்கு என் மேல பாசமே கிடையாதாட்டி. பூமாரிய கூட அக்கா அக்கான்னு சொல்லி ஆனா என்ன வாட்டி போட்டி. நீ மட்டும் என்ன என் கிளாஸ் பிள்ளைகள் எல்லாம் என்னம்மா அப்படியாம்மா இப்படியாம்மா அப்படின்னு சொல்லியா ஒரு நாளாவது என்ன தங்கச்சின்னு பாசமா கூப்பிட்டுருப்பியா? ஒன்றுல சங்கிதான்னு கூப்பிடியா இல்லைன்னா சங்கி மங்கின்னு கூப்பிடியா? சரி சரி வந்தோம்னா கிளாஸ் எடுத்த மாதிரி எடுக்காத போ. நீ காப்பியாவது போடுமா போமா. எது காப்பி போடணுமா? நான் உனக்கு வேலை கரையாட்டி. வந்தோன்னா தொடங்காத. பேசாம அங்கேயே நான் இருந்திருக்கலாம். சி என்ன மக்களே வந்தாச்சா 2 பேரும்? ஆமாப்பா வந்தாச்சு. அம்மா வந்தாச்சா மக்களே? இல்லப்பா இன்னும் காணவே இல்ல. ஃபோன் பண்ணி பார்க்க கூடாதம்மா? ஃபோன் பண்ணேப்பா எடுக்கவே இல்ல. நான் ஃபோன் பண்ணேப்பா அம்மா பஸ்ல வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாவ. ஓ அப்படியா? ஏம்மா ஒரு மாதிரி இருக்கியா? 2 பேரும் சண்டையா போட்டிய? பின்ன என்னப்பா நானே நம்ம வீட்டுல சின்ன பிள்ளை கடைக்குட்டி. என்கிட்ட இவ காப்பி போடுதான்னு சொல்லியாப்பா. காப்பி போட தெரியாதப்பா இவளை காப்பி போட. ஒரு பானை பிரியாணி விட்டுனா உடனே போய் தின்னுவா. இவ சின்ன பிள்ளையா. இட்டி முண்டகனி தேவையில்லாம என்ன பத்தி பேசாத. ஐயோ சண்டை போடாதுங்கம்மா. அம்மா இப்ப வருவா சண்டை போடாதுங்க. நீ மூத்த பிள்ளை தானே மக்கா. நீ ஏன் தங்கச்சி போட்டு கொடுக்கலாம் இல்லையா? அப்படி அவளுக்கு புத்தியில உரைக்க மாதிரி சொல்லி கொடுங்கப்பா. இது என்னப்பா எல்லா வீட்லயும் இதே ரூல்ஸ் தானே. மூத்த பிள்ளைனா எல்லாம் செய்யணும், இளைய பிள்ளைனா செய்ய விடாது நீ. அம்மா வரட்டு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? தெருவுல வந்து காலை வச்ச முடியலம்மா. இந்த வீட்டுல இருந்து அப்படி கொல்லாண்ட குட்டியோன்னு சத்தம் கேக்குது. சரி சரி வந்தோடனே நீ அடுத்த தொடங்காத. அக்கா காப்பி ஏதாவது போட்டீங்களா? ஆஸ்பத்திரியில 2 நாள் நின்றுட்டு அங்கேயும் ஓட்டமா போய் காப்பி போடுங்கம்மா. அதுக்குதான் இங்க ஒரு ரணக்கிழமையே நடத்திக்கிட்டு இருக்கியாவ. ஆமா அங்க என்ன ஆச்சு அந்த பொம்பளைக்கு? எடி போமா யாராவது வச்சு போய் காப்பியை போடு. அவ இருக்கே அவகிட்ட சொல்லுங்க. காப்பிய போடுங்கம்மா. அப்பா மோதகமா வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏக்கா வா அப்பா பண்டை வாங்கிட்டு வந்திருக்கான். காப்பி போடும் வா. சரி வாட்டி. 2 பிள்ளைகளும் எப்ப சண்டை முடியாவ எப்ப ஒற்றுமை ஆவியாவன்னு சொல்லவே முடியல பாரு. ஆமா அங்க என்னாச்சு? என்னங்க சொல்றது அந்த பொம்பளை ரொம்ப முடியல. நல்ல சீரியஸா தான் இருக்கு. இப்ப அரவிந்த கல்யாணம் குறிச்ச டேட்ல நடக்குமான்னு கூட தெரியல. ஐயே அப்படியா? ஆமாங்க லட்சுமி ஒரே அழுக. அவளை எப்படி ஆஸ்பத்திரியில ஒத்தையை விட்டுட்டு வரதுன்னு தான் கூடயே இருந்துட்டு வந்தேங்க. ச்சே நல்ல நேரம் அதுவுமா கல்யாணம் வேற வச்சுக்கிட்டு இப்படியாவது. என்னத்த பண்ணுங்க இப்பதான் லட்சுமி நானும் வந்தோம். நான் வீட்டுக்கு போனா நானே நம்ம வீட்டு வரேன். சரி ஒன்னும் ஆவாது. ஆமாங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கும். பூமாரி நீ அண்ணி வீட்டுக்குலாம அண்ணன் கொண்டு விட்டுட்டு வந்தா? எப்ப வந்தா? அண்ணிய வீட்டுல தாம்மா இருந்தேன். அப்புறம் அஜய் வந்தான். அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேம்மா. அப்படியா மக்கா? அண்ணி சாப்பிட்டாளா? சாப்பிடவே மாட்டேங்கம்மா. பார்க்கவே பாவமா இருக்கு. அழுதுகிட்டே இருக்காங்க. என்னத்த பண்ண மக்கா. நான் இவ்வளோ நேரம் நானும் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நானும் ராணியக்கால இப்பதான் வந்தோம். அப்பா எங்க மக்கா? அப்பா மாடை 2ஐயும் குளிப்பாட்ட குளத்துக்கு போனாவும்மா. ஃபுல்லா திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா. என்ன மக்கா சொல்லியா? திட்டிக்கிட்டே இருக்கானா? என்ன அவனுக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது, அரவிந்த் வரட்டு, நான் இன்னைக்கு அவன்கிட்ட பேசியே என் கல்யாணத்தை நிறுத்தினே சொல்லிட்டு இருக்கியாவம்மா. ஆமா கல்யாணத்தை நிறுத்துவான், நல்லா நிறுத்துவான். தங்கச்சியார் வந்து என்னத்தை தான் ஏற்றி விட்டான்னு தெரியலம்மா. இப்படி மாறி நிற்கான்.
கல்யாணத்துல நடத்த போறானு கல்யாணத்தை? நான் அண்ணி விட்டு போறேன்னு சொன்னோன்னு என்னையும் திட்டிட்டு தாவமா இருந்தாவ. அப்புறம் தான் நான் அங்க போகல, ராணியத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேம்மா. கிறுக்கு மனசன் கொஞ்ச நாள் குடியே இல்லாம ஒண்ணு இல்லாம திருந்தி இருந்தான். அவனை குழப்பி விட்டுட்டு போயிட்டா பாருந்த பார்வதி. சரி நீங்க சண்டை போடாதுங்க, அப்பா வந்தா பேசி பாருங்க. அரவிந்து இப்பமா மக்கா வர? ஆமாம்மா, கொஞ்சம் மருந்து கிடைக்கல. நானும் ஆனந்து மட்டும் தான் வெளியில போய் மெடிக்கலை தேடி வாங்கி கொடுத்துட்டு வரேம்மா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல யாருமா இருக்கியா? அஜிதாவோட அப்பா வந்தாங்கம்மா, அதனால நான் வீட்டுக்கு வந்தேன். என்ன அம்மைய மோனே, என்ன பிளான போடுறிய? ஏன் நாங்க பிளான போட்டா என்ன, ஆட்டைய போட்டா என்ன, உமக்கு என்ன, உன் வேலையை பார்த்துக்குவோம். போய் இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இல்லை என்ன ஹாஸ்பிட்டல் காவலுக்கு போயிட்டு வர நீ? ஆமாப்பா, அஜிதாவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதான் அங்க போயிட்டு வரேன். இங்க பாரு, உன் அம்மைக்கு பேச்ச கேட்டுட்டு இருக்காத. நான் சொல்லியதை ஒழுங்கா கேளு, அப்பதான் இந்த வீட்லயே இருக்க முடியும். ஆமா, இல்லனா வீட்ல இருக்க முடியாதா? என்ன ஒரு கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கறியே? என்னை தள்ளி போட்டி, வாங்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாரு, என் தங்கச்சிக்கு மூளை கெட்டுறியனா கெட்டு, இந்த கல்யாணம் இல்லைன்னா நடக்காது. என்ன ஒரு கிறுக்கு மனுஷன் மாதிரி பேசுறிய? ஊரெல்லாம் கூப்பிட்டு காடு கொடுத்தாச்சு, இப்ப கல்யாணம் நடக்காதமே கல்யாணம்? இங்க பாரு, நான் சொல்லிய பொண்ணு என் தங்கச்சி பிள்ளைய கெட்டுனாதான் உனக்கு இந்த வீட்டுல இடம், இல்லனா எல்லாரும் வீட்டோட வெளியே போயிருங்க. அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமோனா இந்த கல்யாணத்தை நானே ஸ்டாப் பண்ணுவேன், இப்பவே சொல்லிட்டேன். குடிச்சுக்கிட்டு வந்து உளறி வேலையெல்லாம் வச்சுக்காத பாத்துக்க. பாப்போம், ஒரு அப்பா மாதிரி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்க நீ. கல்யாணத்தை நடத்தணும் கல்யாணத்தை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. என் தங்கச்சி பிள்ளை ராதிகா தான் இந்த வீட்டு மருமக. அப்பா, இந்த அஜிதா கூட நீங்க பார்த்த பொண்ணு தானேப்பா? அது அப்போ, இது இப்போ. உளறிட்டு இருக்காத போய் போ. போய் அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து இப்படி பேசியதை பாட்டு. உன் தங்கச்சி நல்லாதான் இலக்கி விட்டுருக்கியா. கல்யாணத்தை நடத்துவா நம்ம, கல்யாணத்தை நிறுத்தி பாரு. உங்களோடதெல்லாம் நான் குடிச்சிட்டு பேசிட்டு அசால்ட்டா இருக்காதுங்க. இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி காட்டியேன். அரவிந்த் மக்களே, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவன் குடிக்காரன், அவன் குடிச்சிட்டு உளறிட்டு போறான். உனக்கு அஜிதாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ தைரியமா இரு. என்ன இந்த மனுஷன் வேற இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான்? இவனே எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானே பயமா தானே இருக்கு. அஜிதா அம்மா சொல்ற மாதிரி அரவிந்த் கல்யாணத்தை சிம்பிளாவது சீக்கிரமா எடுத்துடலாமோ? இந்த வீட்டுல இருக்க கிறுக்கனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. யோசிப்போம். என்ன இழுவ, என்ன அவசரம்? டோர அந்த அகல தட்டு தட்டுன்னு தட்டிட்டு வரா. நானும் பயங்கர இல்லாம செய்துட்டேன். ஏன் எக்கா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன், இப்படி நிக்கிறிய? ஏன் அடுப்புல சோற வடிச்சிட்டு இருந்தேம்னா எக்கா எக்கான்னு கூப்பிட்ட சத்தம் கேட்டு ஏன்னு கேக்கி, நான் கேட்டது உனக்கு கேட்கலையா? கேட்டிருந்தா நான் ஏன் டோரை போட்டு அடிச்ச போறேன்? உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? சரி, வந்தது வந்துட்டா, அதுலயே முக்கியமான விஷயம் வேற சொல்லியா? என்ன சொல்லு? வாங்க உட்காருங்க, உட்கார்ந்த பிறகு சொல்லி. என்ன இழுவ, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பில்டப் எல்லாம் ஓவரா குடிக்கியா? என்னது எக்கா, லட்சுமி அக்காளுக்கு வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூடவே நம்ம சுத்தி, நமக்கு ஏதாவது தெரியுமா? லட்சுமி அக்காளை விட்டு பிரச்சனைனா அஜிதாளுக்கு அம்மா சுகம் இல்லாம இருக்கிறதா சொல்லியா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சேனா? ஏன் என்னாச்சா? எக்கா, அது மட்டும் பிரச்சனை இல்ல. இந்த அரவிந்துக்கு அப்பா இருக்காரு தெரியுமா? அவரு இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லியாராம். ஐயே அப்படியா? ஊருக்கெல்லாம் காடு கொடுத்தாச்சு, இப்ப வந்து இப்படி சொல்லியாரு. ஏன் அந்த மனுஷன் என்னாச்சா? அந்த விஷயத்த அறிஞ்சோனதாக்கா உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நமக்கு இது தெரியாம போச்சு பாருங்க. ஆமா, உன்கிட்ட யாருன்னு சொன்னா? என்கிட்ட எவா சொன்னா? இந்த பாத்திமாலாம் புஷ்பாலம் கீதாலாம் பேசிக்கிட்டு இருக்கியாளுக்கா. ஒரு மாதிரி நக்கலா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாளுவ. அவ்வளோ பேசினதாக்கா காதுல விழுந்துச்சு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லக்கு வந்தேன்க்கா. எனக்கு ஒண்ணுமே இதை பத்தி தெரியாதே. சின்ன பொண்ணுக்கு தெரியுமான்னு தெரியலையே. நான் ஒண்ணு போய் கேட்டுருமா? ஆமாக்கா, நம்ம அந்த அக்கா வீட்டுல எல்லா நல்ல விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கோம், எல்லா விசேஷங்கள்லயும் கூட இருந்திருக்கோம். லட்சுமி அக்காளுக்கு ஒரு கஷ்டம் போகாம இருக்க முடியுமாக்கா? வாங்கக்கா, இப்ப என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆமாண்ணா நில்லு, சின்ன பொண்ணுங்க ஒரு போனை பண்ணி வர சொல்லுமா? ஆமாக்கா, சீக்கிரம் சொல்லுங்க. பேசிக்கிட்டு நம்ம போய் லட்சுமி அக்காளிகிட்ட போய் பேசி பாப்போம்க்கா. சே, இந்த மனுஷனுக்கு லூஸா? கல்யாணம் கூடி வரும்போது இந்த மனுஷனை இப்படி சொல்லிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சரி, நீங்க சீக்கிரமா பேசுங்க, வம்பளந்துகிட்டே இருக்காதுங்க. சின்ன பொண்ணு போனை பண்ணுங்கக்கா. பேசியம்னா வர வர உனக்கு வாய் கூடி போச்சு, நான் அடிக்கேன் அவளுக்கு. என்னமோ இவ்வளவுகிட்ட தான் போன் இருக்கே மாதிரி. போனை எடுத்தோன்னு அவளுக்கு இருப்ப பாரு. ஹலோ சின்ன பொண்ணு, எங்கன்னு இருக்கா? எங்கே இருக்காளாம்? பேசிக்கிட்டு தானே இருக்கேன். சின்ன பொண்ணு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உடனே வா. வா 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 வா, வந்துரு வந்துரு.
யாரு சின்ன பொண்ணு? யாரு ஃபோன் பண்ணா? வேற யாரும் இல்லைங்க, வசந்தி அக்கா தான். இப்ப போயிட்டு ஓடி வந்துடுங்க. எது போறியா? எங்க போறா? ஏன் என்னாச்சு? அது வேற ஒன்றும் இல்லைங்க, லட்சுமி அக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனையா, என்னன்னு இப்ப விசாரிச்சுட்டு ஓடி வரேன். ஏன் லட்சுமிய வீட்டுல பிரச்சனைனா அவ தீர்த்துக்க மாட்டாளா? உனக்கு தான் போடுமா? எங்க நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். உங்ககிட்ட தான் நான் பெர்மிஷன் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. வாயை கிளறாதுங்க. சின்ன பொண்ணு அம்மா ஏன் வீட்டுல இருக்க? அவங்கள்ட்ட சொல்லாம போன நல்லவா இருக்கும். பாரு இப்பவே திட்டியவ. ஆமா, உங்க அம்மா திட்டாம இருந்தாதான் அதிசயம். டெய்லி வாங்கியே தானே. போயிட்டு வந்துடுங்க. என்ன சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கியா? நீ இப்ப எங்கேயும் போண்டாம், வீட்டுல இருந்தா போதும். ஆமா, ஒரு போன் வந்துட்டான், உடனே அடிச்சு கிளம்பிடுவா. உங்கள சமையல் வேலையெல்லாம் யாரு பாப்பா? மத்தியானம் மட்டும் குட்டிக்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவா. எது கரெக்ட் டைம் வந்துச்சா? அப்படின்னா நான் என்ன உங்க சாப்பாட்டுல இருக்கேன்? சின்ன பொண்ணு சும்மா இரு, வார்த்தை விடாத. உங்க முன்ன வச்சு நீங்க இருக்கும் போதே உங்க அம்மா என்ன இப்படி சொல்லியாவ, அதை கேட்டுட்டு நீங்களும் நிக்கிறீங்க. அங்க ஒருத்தவைய பிரச்சனையில கடந்து அழுதுட்டு கடந்து உருண்டுட்டு இருக்கேன்னு சொன்னா சாப்பாடாம். இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியே போறான்னு மட்டும் நினைக்காத. உனக்கு போனா நீ எங்கேயும் போய்க்க, ஆனா வீட்டோட சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். பாருங்க உங்க அம்மா பேசியத. வீட்டுக்கு மருமலாட்டு வந்த என்ன சமையல்காரி மாதிரி ஆக்கிட்டு இருக்கியாவ. மருமுவா, நல்ல மருமுவா. ஒரு இடத்துல இல்லாம வந்து கிடைச்சிட்டா ஒரு மருமுவா. நான் எல்லாம் 1000 புக்கு படிச்சிருக்கேங்க. மாமியார் கொடுமை இருக்கு, மாமியார் கொடுமையை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாமியார் நான் பார்த்ததே இல்ல. சொல்லுவானா எல்லா மாமியாரும் மருமோ சொல்லாததை கேட்டா சூடு வைப்பா. நான் உனக்கு ஒண்ணு வைக்காம இருக்கேன் பத்தியா? நீங்க எல்லாம் சூடு வைக்க தீயே தேவையில்லை, உங்க நாக்கே போதும். சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கியா? எங்க உங்களுக்கு காது என்ன கேட்காதா? நான் இங்க பேசியது மட்டும் தான் உங்களுக்கு கேட்குமா? வர வர எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல. அப்பாடா, இதுதான் சான்ஸ். எஸ் ஆவிரு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, ஏமா நீங்க வேற அவ மனசு கஷ்டப்பட மாட்டி ஏன் பேசுறீங்க? ஆமல, நல்லா பேசுனேன். அவ உன்னை ஏமாத்திட்டு ஊரு சுத்த போயாச்சு. இது கூட தெரியாம ஏன்ட்ட கொஸ்டின் கேட்க போற. இனி இப்ப போறவ இன்னைக்கு வராளோ இந்த 2 நாள் கழிச்சு வராளோ யாருக்கு தெரியும்? ஏன் வேலைக்கு போன இவன் இப்ப வந்தாலே தெரியலையே. என்னமாக்கா, வேலை முடிச்சு நேரமே வந்துட்டியா? எப்படி தங்கச்சி வந்தாளா? காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்தியா? எப்படி அவளை காணல? தங்கச்சி எங்க? என்ன வந்ததும் வராததுமா கம்ப்யூட்டர் டேபிள் வந்து உட்காந்துருக்கியா? ஏமாக்கா, வீட்டுல நிறைய வேலையா இருக்கு. ஆபீஸோட வேலையெல்லாம் அங்கேயாச்சும் முடிச்சுட்டு வர வேண்டியதானே, வீட்டுல இருந்து ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? என்னல நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஏன் முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கியா? ஏன்? ஆமா, நீங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மத்தியானம் வச்ச அதே மீன் குழம்பு சோறும் தான், வேற என்ன வைக்க? நான் சாப்பாட்டை பத்தி கேட்கல, அரவிந்த் மச்சானுக்கு வாழ்க்கைய பத்தி கேக்கேன். அவனுங்க வாழ்க்கை பத்தி எனக்கு என்ன கேக்கியா? அங்க போய் கேளு. நீங்க அங்க போய் என்ன சொல்லி கொடுத்து வந்திய? முதல்ல அதை சொல்லுங்க. ஓஹோ, போயிட்டு வரதுக்குள்ள உடனே உனக்கு போன் பண்ணி பத்த வச்சுட்டாளா? சரியான ஆளுதான் அத்தக்காரி. அத்தை என்கிட்ட தான் சொன்னா, உங்கள்கிட்ட சொன்னா தேவையில்லாத வேலை நீங்க ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? எது தேவையில்லாத வேலையை வைக்கணும்? எதுல தேவையில்லாத வேலை? இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஆசையை கட்டி இப்ப அவைய வேற இடத்துல சம்பந்தத்தை முடிச்சாச்சு. அதான் வேற இடத்துல முடிச்சாச்சு இல்லையா? அப்புறம் ஏன் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நீங்களாம் கங்கரம் கட்டிட்டு அதிக்கிறீங்க. நீங்க மட்டும் குழம்பியது இல்லாம எதுக்கு மாமாவையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க? ஓஹோ, போன் பண்ணவா எல்லாம் ஒண்ணு விடாம எழுதிட்டானோ உன்கிட்ட? எம்மா, நீங்க பண்றது நல்லாவே இல்ல. பார்த்து புரிஞ்சு நடந்துடுங்க. எதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிடணுமா? அவையெல்லாம் ஒரு நேரம் ஒவ்வொரு வாக்கு சொல்லுவ, அதுக்காக நான் மனசு மாத்திக்கணுமோ? அதெல்லாம் பழைய கதை. சின்ன வயசுல 1000 நீங்க பேசிருக்கலாம். அதுக்காக இப்ப என்ன நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியும்? போல, என் அண்ணன் எனக்கு வாக்கு கொடுத்தாச்சு, அந்த கல்யாணம் நடக்காது. எப்படியே ராதிகாவுக்கும் அரவிந்துக்கு தான் கல்யாணம் நடக்கும். டெய்லி உன் தங்கச்சி இருந்து அழுதுட்டு இருக்கிறத நீ பாத்துட்டு தானே இருக்கியா? அவளை அப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டு அவ 2 நாளையில மனசை மாத்திப்பா. நீங்க தான் அவளை குழப்பிட்டு இருக்கிறீங்க. ஆமால, உன் வாழ்க்கையவ தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கல. நான் தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். எம்மா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலம்மா. நம்ம தங்கச்சி மாதிரி தானம்மா அந்த பொண்ணு வாழ்க்கையும். என்னால எல்லாம் உங்களை மாதிரி இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது. எனக்கு என் பிள்ளைய நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அம்மா கிட்ட சண்டை போடுறா? அவங்களே மனசு மாறிப்பாங்கண்ணா. அம்மா, அங்க போய் அரவிந்துக்கு கல்யாணத்தை நிறுத்துவேன் சொல்லிட்டு வந்திருக்கியாவ. இதுக்கு மாமாவையும் கூட்டு சேர்த்துட்டு உடந்த தெரியுமா? மச்சான் போன் பண்ணி எவ்வளவு அழுறான் தெரியுமா? என்னன்னா சொல்றீங்க? அரவிந்த் அழகா செய்யறாங்க. ஆமா ராதிகா, நீ அம்மா கூட சேர்ந்து அம்மா மாதிரியே இருக்காத. அவங்க 2 பேரும் தான் சேரணும்னு விதி இருந்தா அவங்க 2 பேரும் தான் சேருவாங்க. புரியுதா? நீயும் உன் மனசுல தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காத. ஒரு அண்ணனா நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். உள்ளிருக்கும் இதயத்துக்கு எதை தெரியும்? யாருக்குத்தான் என் காதல் வலி புரியும்? சரி பேசாணி வர சொல்லிட்டு இப்படி எல்லாரும் உம்மனி இருந்தா யாருதான் பேசுவா? பேசுக, நீங்க மாநாடா நடக்குது.
அந்த அக்காளே மன வேதனையில இருக்கியாவ, நீங்க இப்படி சொல்றிய? அப்ப நம்மளும் நம்ம போக்குல இருப்போம். யாராவது முதல்ல தொடங்கட்டு. என்னக்கா இப்படியே சோகமா இருந்தா அப்ப முடிவே கிடையாதா? யார என்ன சின்ன பொண்ணு பண்ண? இந்த ஆளை இப்படி மனசு மாறி நிக்காரு பாரு. இப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் சின்ன பொண்ணு. கல்யாணம் நடக்கணும். சரி, எல்லாரும் அவர் ஒரு ஐடியாவை யோசிங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன நாலு முடி, என்ன ஐடியா சொல்லுங்க. கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்கட்டு. கல்யாணம் நடக்கும்போது இவ வீட்டுக்காரரை வந்து கண்ணை கட்டி வச்சிருவோம், பார்க்காம போட்டு. சொல்லியத பாரு. பழைய காலத்துல சொல்லுவ இல்லையா, கல்யாணத்தை நிறுத்ததுக்கு மாப்பிள்ளைக சீப்பதிக்கு ஒளிச்சு வச்சோம்னு, அத மாதிரிலே இருக்குது. ஒன்னும் தோணலைன்னா வாயை முடிக்கிட்டு சும்மாயாவது இருங்க. யோசிக்க எங்க மைண்டை ஏன் கழுவிட்டு இருக்கிறிய? நீ என்கிட்ட ஐடியா எவ்வளவு கேட்டு பாருங்க. முதல்ல ஐடியாங்கட ஒரு பேரை சொன்னா கெத்தா இருக்குன்னு பார்த்தா சி யோசிக்காம சொல்லிட்டோமோ. சின்ன பொண்ணு, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுமா. பேசாம கல்யாணத்து 2 நாளைக்கு முன்னாடி அரவிந்துக்கு அப்பாயை கடத்திடுவோமா? ஆமா, இவளுக்கு ஐடியாவை கேளு. நான் ஐடியா சொன்னதுக்கு என்ன திட்டுனா இல்லையா, இவளுக்கு ஐடியாவை நல்லா கேளு. கேட்டு கடத்திக்கிட்டு எல்லாரும் ஜெயில போயிருந்து களி தின்னுகிட்டு இருப்போம். என்ன உமா சீரியஸா பேசும்போது உங்களுக்கு என்ன ஜோக் கட்டா இருக்கு? தனியாவே இருந்திருக்கலாம். இவ்வளவு எல்லாம் கூப்பிட்டு தலைவியாதனையாதாக்கா இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் பையன் உடஞ்சே போயிருவாக்கா. உடஞ்சா எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். எத்தி சவுட்டுனே நினைச்சிடுங்க, வாயை மூடிக்கிட்டு இருங்க. சின்ன பொண்ணு, இன்னொரு ஐடியா தோணுது, சொல்லட்டா? சூப்பர் ஐடியானா. உங்க திருவாயை மூடிக்கிட்டு இருங்க, அதுவே எனக்கு பெரிய உதவி, புரியுதா? சத்தியான இழுவ நம்ம வாயை திறக்க விட மாட்டா. எல்லாத்துலயும் அவாதான் ஹீரோயின் மாதிரி நிக்கணும்னு சொல்லு. இப்போ சொல்லட்டு அவளை யோசிக்கட்டு, என்னதான் சொல்லியா நீ பாப்போம். என்ன சின்ன பொண்ணு பண்ண, எங்களுக்கு யோசனை தோணாம தானே உங்களை கூப்பிட்டோம். ஏக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லி அது நல்லதா கெட்டதான்னு தெரியல, நீங்க யோசிச்சு பதில சொல்லுங்க. அஜிதாவுக்கு அம்மாவுக்கு வேற சீரியஸா தான் இருக்கு. இங்க இவரும் கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசாம ரெஜிஸ்டர்ல இவங்க 2 பேருக்கு ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? ரெஜிஸ்டர்ல கல்யாணம் பண்ணுமா? ரெஜிஸ்டர்ல நீ என்ன புத்தி கெட்டாரியா? என் பிள்ளைக்கு அம்மாடி நான் ஒருத்தி இருக்கதான் செய்யும். ரெஜிஸ்டர்ல பண்ணணுமாங்க? பத்தியா இழுவ ஐடியா கொடுக்கன்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு இருக்கியா? கண்டுக்கிடாம இரு, வாங்கட்டு. என்னதோக்கா, என் மனசுல தோணுதான் சொன்னேன். சரின்னா பாருங்க, தப்புனா விட்டுருங்க. என் கண்ணு முன்னாடியே இருக்காதுங்கண்ணா. எழுதி போய் தொலைங்க ஃபர்ஸ்ட், போங்க. என்னக்கா, ஐடியா தானே கொடுத்தேன், இப்படி ஆடியாவ? நாங்க ஐடியா தரமா நீ இப்படிதான் நின்னா தேவைதான் உனக்கு. வா, இப்ப கோவம் மாதிரிக்காவ போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சே வருவோம். பாருங்கக்கா, மன வேதனை இவ்வளவு கூப்பிட்டு பேசினா ஐடியாங்கிற பேர்ல என்னத்த சொல்லியாளுவ நீ? லட்சுமி, கோவப்படாதம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன பொண்ணு சொன்னதை யோசிச்சு பார்த்தா கரெக்டா தாம்மா வர மாதிரி தோணுது. என்னக்கா சொல்றிய? நீயே யோசிச்சு பாரு. அரவிந்த் கல்யாணம் அவங்க அப்பாவால பிரச்சனை, அதை விட்டா அத்தைக்காரி, அதை விட்டா நித்யா. சரி, எல்லாம் சமாளிச்சு வரலான்னு பார்த்தா அஜிதாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இதுதான் லட்சுமி இருக்கிற ஒரே வழின்னு எனக்கும் தோணுது. நீ யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. நானும் முதல்ல அப்படிதாக்கா யோசிச்சேன். அவசரம் வேண்டாம், நீ அரவிந்திட்ட பேசிட்டு முடிவை சொல்லு. கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. யோசி. சரிக்கா.